இந்த கதையோட கதாபாத்திரங்கள் யாருன்னா சிங்கம் மற்றும் கழுகு. ஒரு அழகான காட்டில் சிங்கராஜா வாழ்ந்து வராரு. அந்த சிங்கராஜாவுக்கு என்ன ஆசைன்னா வானத்துல பறக்கணும் பறவையை போல அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி வானத்தை பார்த்துக்கிட்டு ஒரு நாள் அவர் ஏக்கப்பட்டு இருக்காரு. அந்த நேரம் வானத்துல யார் பறந்துட்டு வரானா கழுகு பறந்துட்டு வர்றாங்க. அந்த சமயம்தான் யாரு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா சிங்கராஜா வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்து கழுகு கீழே இறங்கி சிங்கராஜாவே ஏன் வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு கேக்குது. அதற்கு சிங்கராஜா சொல்லுது, நான் உன்ன மாதிரி நான் வானத்துல பறக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சிங்கராஜா சொல்றாரு கழுகிட்ட. அந்த கழுகு என்ன பதில் சொல்லுதுன்னா, சிங்கராஜாவே நீங்க பலமானவர், இந்த காட்டுக்கே ராஜா, ஆனா உங்களோட இயல்பை மீறி நீங்க ஆசைப்படுறீங்க. என்ன மாதிரி நீங்க பறந்தீங்கன்னா உங்களால முடியாது, ஏன்னா நீங்க அப்படி பறக்கும் போது கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு அந்த கழுகு சொல்லவும் சிங்கராஜா யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா சிங்கராஜா ஏற்கனவே கழுகு மாதிரி பறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுதான் பறந்து முயற்சி பண்ணி நிறைய தடவை கீழே விழுந்து அடிபட்டு இருக்கத அவர் சிந்திச்சு பாக்குறாரு. சிந்திச்சு பார்க்கவும் அந்த கழுகு என்ன சொல்லுதுன்னா, ராஜாவே நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். என்ன மாதிரி நீங்க பறக்கணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்படுறதை விட உங்களோட பலத்தை அறிஞ்சு நீங்களாவே இருக்கிறது நல்லது சிங்கராஜாவே, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கழுகு சொல்லுது. அதற்கு சிங்கராஜாவும் யோசிச்சு, ஆமா நானா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சு சிங்கராஜா சமாதானமும் ஆகிறாரு. ஆனது மட்டும் இல்லாம காட்டை நோக்கி மெதுவா நடந்து இயற்கையை ரசிச்சு மகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா? நீயாக இரு, அது மட்டும் இல்லாம தன்னை பிறரிடம் ஒப்பிட்டு வாழ்வதை விட நம் இயல்பான குணத்தை மதிப்பிட்டு வாழ்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட நீதியை முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பாய்.